நீங்க சொல்லுங்கப்பா. 10 வருஷம் போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, எவ்வளவு ஏக்கத்தோடும் வழியோடும் உங்க காலத்தை கழிச்சிருப்பீங்க. நம்ம அம்மாவை தேடி வந்த 4வது மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அம்மாவே மகளா பிறந்திருக்காங்க. பக்தர்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? கோடி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்ல வந்திருக்கோம். நாங்க எங்களை மாதிரி எத்தனையோ தம்பதிகள் இங்க நலம் பெறணும்னு நான் வேண்டிக்கிறோம். கருத்தங்கணும்னு அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? கருத்தங்கணும்னு அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது? அளவில்லாத சந்தோஷமா இருந்துச்சு சாமி. அளவில்லாத சந்தோஷம். அப்ப அம்மாவை நினைச்சீங்களா? கண்டிப்பா நினைக்காம இருக்க முடியுமா சாமி? உயிருள்ள வரைக்கும் நீங்க அம்மாவை மாட்டோம் சாமி. அடுத்த கருவி அம்மா உங்களுக்கு ஆண் வாரிசா தருவாங்க. இந்த சேலத்து மகமாய் வீடியோ பார்க்கின்ற அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க. வீடியோ பார்க்கிற அத்தனை தம்பதிகளும் அத்தனை பக்தர்களும் அடுத்த கருவி உங்களுக்கு ஆண் வாரிசா அம்மா மனமிறங்கி கொடுக்கணும் வேண்டிக்கங்க. இந்த தம்பதிகளை போல நித்தம் யூடியூப்ல, இன்ஸ்டாவில, பேஸ்புக்ல ஆயிரக்கணக்கான தம்பதிகளை சாட்சியா பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட வைராக்கியத்தோட அமாவாசை தோறும் தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு அம்மா மனமிறங்கி உங்களுக்கு மழலை செல்வத்தை அள்ளி தருவாங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் டி. புதுப்பட்டி கிராமம் கிழக்கு தெருவை சார்ந்த எம். ராஜா கனகவள்ளி தம்பதிகள் திருமணமாகி 10 ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 2 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வேண்டி சாப்பிட்டாங்க. 3வது அமாவாசை அவங்களால வர முடியல. ஆனா 4வது மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம், பூமாலை, பட்டு வஸ்திரம் தான் சொந்த பந்தத்தோட அழைச்சு வந்து வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்னுட்டு இருக்காங்க. 10 ஆண்டு காலம் இந்த தம்பதிகள் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 4வது மாதமே மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை, பிள்ளை செல்வத்தை நம்ம சேலத்து மகமாய் அள்ளி வரமாக கொடுத்திருக்காங்க. அடுத்த கருவியும் உடனாக தக்க வச்சு இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் வாரிசையும் நம்ம சேலத்து மகமாய் வரமாக கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.